இப்ப ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 145 பிளஸ் இல்ல 150 கொஸ்டின்ஸ் போட்டாலே வந்து அது நமக்கு கிளியர் பண்றதுக்கு போதுமான மார்க். அதை தாண்டி நான் வந்து சில ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படிச்சிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. நான் வந்து ரொம்ப நாளா ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறேன். நான் ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். நான் வந்து இப்போ லாஸ்ட் 1 இயரா 6 to 8 ஹவர்ஸ் தான் நான் படிச்சேன். செகண்ட்லி வந்து எடிட்டோரியல் அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கும். அந்த எடிட்டோரியல்ல வந்து இந்த மாதிரி நம்ம படிக்கும் போது அது வந்து நம்மளோட மெயின்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ டிஸ்கஷன் பண்ணி படிக்கலாமா அப்படின்ற கொஸ்டின் கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து அந்த மெத்தடை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். இப்போ வீக் சப்ஜெக்ட் ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம வந்து இப்போ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் அப்படி பிரிக்க கூடாது. ஏன்னா எந்த சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து அதிகமான மார்க்ஸ் வருதோ அதை நம்ம கண்டிப்பா நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ படிச்சுதான் ஆகும். ஒரு ஸ்ட்ரெஸ்டு என்விரான்மெண்ட்ல இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச விஷயங்களும் ஈஸியா நம்மளால ஞாபகப்படுத்தி ஆன்சர் போட முடியாது. நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஃபர்ஸ்ட் மேக்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிற கொஸ்டின்ஸை நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு ஆப்ஷன்ல டவுட் இருக்குங்கிற கொஸ்டினை செகண்ட் ரவுண்ட்லயும், தேர்ட் ரவுண்ட்ல தான் எனக்கு எதுவுமே தெரியாது அந்த கொஸ்டினை பத்தி அப்படிங்கும் போது நான் அதை தேர்ட் ரவுண்ட்லயும் போடுவேன். இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கும்போது குரூப் 1 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால நான் அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு கன்சிஸ்டண்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்கேன். குரூப் 1 எக்ஸாம்ஸை பொறுத்த அளவுக்கு இது வந்து என்னோட தேர்ட் அட்டெம்ப்ட். இதுக்கு முன்னாடி நான் 2 அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனா அது வந்து நான் யூபிஎஸ்சி படிக்கும்போது ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்த அட்டெம்ப்ட்ஸ் தானே தவிர நான் அதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணது கிடையாது. இப்போ 2024ல குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதுக்காக நான் கன்சிஸ்டண்டா ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கான நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணி நான் வந்து 2025ல எக்ஸாமை கிளியர் பண்ணேன். இப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன், எப்படி வந்து ஃபாலோ பண்ணா வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 145 பிளஸ் இல்ல 150 கொஸ்டின்ஸ் போட்டாலே வந்து அது நமக்கு கிளியர் பண்றதுக்கு போதுமான மார்க்கு, போதுமான கொஸ்டின்ஸ். ஸோ வந்து நம்ம முக்கியமான சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎன்பிஎஸ்சியை வந்து எந்த சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து எவ்வளவு மார்க்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. நம்ம அதை ஃபாலோ பண்ணி எதுல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி, யூனிட் 8, இப்போ வந்து யூனிட் 8 அப்படிங்கறத சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பட் நான் படிக்கும்போது யூனிட் 8, யூனிட் 9 இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிச்சுக்கலாம். இப்ப சயின்ஸ் மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி மார்க்ஸ் தான் வருது. ஸோ நம்மளுக்கு கம்மியான டைம் தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சயின்ஸ் மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம தவிர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணலாம். இப்போ டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் எந்த இன்ஸ்டியூட்லயாவது ஜாயின் பண்ணிட்டு அதை நம்ம ரெகுலரா டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து படிக்கிற விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வருதா, அதை அனலிட்டிக்கலா யோசிச்சு நம்மளால ஆன்சர் போட முடியுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செக் பண்ணும்போது நம்மளோட ப்ராக்ரஸ் வந்து நமக்கு தெரியும். அப்ப நம்ம எந்த இடத்துல மிஸ் பண்றோம், கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்றோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு நம்மளுடைய நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளால போட முடியும். அதனால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரிசோர்சஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் வந்து தமிழ்நாடு எஸ்சிஆர்டி புக்ஸ் தான். புக்ஸ் வந்து 6th to 12th வரைக்கும் உள்ள தமிழ்நாடு எஸ்சிஆர்டி புக்ஸை வந்து எல்லாரும் கட்டாயமா படிச்சிருக்கணும். அதுல இருக்கிற ஃபேக்ட்ஸ், டேட்டா இதெல்லாம் நம்மளுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் செகண்ட்லி வந்து நான் ஆல்ரெடி யூபிஎஸ்சி படிச்சேன் அப்படிங்கறதுனால என்னோட யூபிஎஸ்சி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை வந்து நான் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட வேற ஏதாவது நீங்க கிளாஸஸ் போய் அந்த நோட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா அதை ரெஃபர் பண்ணலாம். அதையும் தாண்டி எனக்கு ஏதாவதுன்னா நான் ஹிந்து நியூஸ் பேப்பர் படிச்சேன். கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் தி ஹிந்து நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிச்சேன். அதுல இருந்து நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நோட்ஸ் எடுத்து அதை வந்து பீரியாடிக்கலி ரிவைஸ் பண்ணிக்குவேன். இல்ல வேற ஏதாவது நீங்க நியூஸ் பேப்பர் தினமணியோ இந்த மாதிரி எந்த நியூஸ் பேப்பர் வேணாலும் படிக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட பாலிசி நோட்ஸ் வந்து நீங்க ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒரு லேண்ட்மார்க் ஸ்கீம்ஸ் அதை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அபிஷியல் சோர்ஸா இருக்கும். அதை தாண்டி நான் வந்து சில ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படிச்சிருந்தேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் டிடி பாசு அப்படிங்கிற புக்கை நான் வந்து படிச்சிருந்தேன். அது இல்லாமல் சில என்சிஆர்டி புக்ஸை நான் படிச்சிருந்தேன். அது வந்து நான் ஆல்ரெடி யூபிஎஸ்சி படிச்சேங்கிறதுனால நான் அது படித்தேன். பட் பிரைமரி சோர்ஸ் அப்படின்னா தமிழ்நாடு எஸ்சிஆர்டி புக்ஸ் தான். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. நான் வந்து ரொம்ப நாளா ப்ரிப்பரேஷன்ல இருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். நான் வந்து இப்போ லாஸ்ட் 1 இயரா 6 to 8 ஹவர்ஸ் தான் நான் படித்தேன். பட் வந்து நம்மளோட குவாலிட்டி ஆஃப் அந்த எஜுகேஷன் தான் முக்கியமே தவிர நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம வந்து ஒரு நாளைக்கு 4 to 6 ஹவர்ஸ் படிச்சா கூட அதை நம்ம எவ்வளோ குவாலிட்டியா எஃபிஷியண்டா யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நம்மளோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட ஃபோக்கஸ்டா நம்ம படிக்கணும். அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து ஒர்க்கிங்ல இருக்கிறவங்க வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பேரியர் கிடையாது. அவங்களோட அந்த ஃப்ரீ டைம்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நான் 1 மந்த் தான் எனக்கு ப்ரிப்பரேஷனுக்கு டைம் இருந்துச்சு. அந்த 1 மந்த்ல தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி என்னால் கிளியர் பண்ண முடியுது. இப்ப ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். பட் அதுக்கான அந்த நம்ம எவ்வளவு ஃபோக்கஸ்டா கான்சென்ட்ரேஷனா படிச்சு அதை எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் விஷயமே தவிர இவ்வளவு நாள் படிக்கணும் இவ்வளவு நேரம் படிக்கணும் அப்படிங்கிறது அது வந்து டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். இப்ப நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நான் தி ஹிந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிச்சேன். இப்ப நான் எப்படி நியூஸ் பேப்பர் ரீடிங் கொண்டு போவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முக்கியமான நியூஸ் இப்ப கவர்மெண்ட் சார்ந்த நியூஸை வந்து நான் படிச்சிருவேன். அதுல இருந்து ஏதாவது ஒரு இஷ்யூ மாதிரியான விஷயங்கள் இருக்கு, ஒரு சோசியல் இஷ்யூ வருது, ஒரு பாவர்ட்டி ரிலேட்டடான ஒரு விஷயம் வருது, இல்ல ஏதாவது சென்சஸ் எடுக்கிறாங்க, டேட்டா, இந்த மாதிரி இருக்கிற விஷயத்த நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். இப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்கனால தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கா தமிழ்நாடோட ரேங்கிங்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வந்து நான் அதை நோட் பண்ணி வச்சு அதை நான் மெமரி பண்ணிக்குவேன். செகண்ட்லி வந்து எடிட்டோரியல் அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கும். அந்த எடிட்டோரியல்ல வந்து ஒரு விஷயத்தை பத்தி அதோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அதுக்கு என்ன நம்ம இன்னும் பெட்டரா பண்ணலாம், ஏதாவது மெஷர்ஸ் எடுக்கலாமா, இந்த மாதிரி எல்லாமே ஓவராலா அனலைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம படிக்கும் போது அது வந்து நம்மளோட மெயின்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயின்ஸ்ல வந்து மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வந்து பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன நீங்க என்ன வந்து சஜஸ்ட் பண்றீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு இதை மாதிரி நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கோச்சிங் சென்டர் நம்ம போகணுமா வேணாமா அப்படின்றது ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவை பொறுத்து மாறும். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நானா புக்கை எடுத்து படிக்கிறத விட இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்கும். அதனால நான் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் போனேன். நான் வந்து யூபிஎஸ்சிக்கு வந்து 2 இன்ஸ்டியூட்ஸ்ல நான் வந்து கைடன்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரீஸ் நான் டிஎன்பிஎஸ்சிக்காக ஒரு இன்ஸ்டியூட்ல பண்ணேன். இப்ப நீங்க வந்து உங்களுடைய நேச்சர் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நீங்க தானா படிக்கும் போதே என்னால முடியும் அப்படின்றவங்க வந்து இன்ஸ்டியூட்டுக்கு ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் டெஸ்ட் சீரீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப வந்து ஒருத்தவங்க சொல்றது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்ணி அவங்களோட கிளாஸஸ் இப்ப கிளாஸ் நோட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நோட்ஸை வந்து ரெகுலரா ரிவைஸ் பண்ணி அதை ஞாபகம் வச்சுட்டு அந்த விஷயத்த அப்படியே புக்ல படிச்சோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நோட்ஸ் எடுத்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டா நான் வந்து எந்த சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஸ்பெசிஃபிக்கா நோட்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ்க்கோ மெயின்ஸ்க்கோ ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. இப்ப ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்மளோட எஸ்சிஆர்டி புக்ஸ் நான் படிக்கிறோம் அப்படின்னா அந்த புக்லேயே வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்னு இருக்கிற விஷயங்களை நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சு அதை ரிவைஸ் பண்ணாலே போதுமானது. இப்ப நம்ம புக்லேயே படிக்கும்போது இப்ப என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி புக்ல படிச்சோம்னா அந்த இமேஜஸ் இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ ஈஸியா நம்ம வந்து ரிமெம்பர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப மெயின்ஸ் அப்படின்னு வரும்போது நான் வந்து எந்த மெட்டீரியல் இல்லை எந்த நோட்ஸ் யூஸ் பண்ணணும் நான் ஆல்ரெடி யூபிஎஸ்சி நோட்ஸ் சொன்ன மாதிரி வச்சிருந்தேன். அது இல்லாம நான் ஒரு டெஸ்ட் சீரீஸ் போட்டிருக்கேன்னா அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் இருக்குன்னா அதுல வந்து நான் எக்ஸ்ட்ராவான என்னோட வேல்யூ எடிஷன் டேட்டா சர்வே இதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சு அப்படியே தான் ரிவைஸ் பண்ணிக்கிட்டேன். தனியா எந்த நோட்ஸும் இது வரைக்கும் நான் எடுத்தது கிடையாது. இப்போ வீக் சப்ஜெக்ட் ஸ்ட்ராங் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து இப்போ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் அப்படி பிரிக்க கூடாது. ஏன்னா எந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து அதிகமான மார்க்ஸ் வருதோ அதை நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ படிச்சு தான் ஆகணும். அந்த சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம எப்படி இன்ட்ரெஸ்டடா வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட சக்ஸஸே டிசைட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல இருந்து ஒரு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். அப்ப நம்ம பாலிட்டியை வந்து அட் எனி காஸ்ட் நம்ம படிச்சுதான் ஆகணும். இப்ப ஆர்டிகல்ஸ்லாம் அதுல படிக்க கஷ்டமா இருக்கு அப்படிங்கும் போது நம்ம வந்து நம்ம லைஃபோட ரிலேட் பண்ணி அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏதாவது ஒரு ஆர்டிகல் 20 இல்ல 21 இப்படிலாம் வரும்போது நம்மளோட இப்ப தெரிஞ்சவங்களோட பர்த்டே இந்த மாதிரி வச்சு ஏதாவது நம்ம ஒரு ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்டா அதுல இருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அட் எனி காஸ்ட் நம்ம வந்து மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். டெய்லி நம்ம மேக்ஸை ஒர்க் அவுட் பண்ணி எப்படியாவது நம்ம வந்து 25 அவுட் ஆஃப் 25 வாங்கணும். இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்ட்ராங் சப்ஜெக்ட்ஸ் வீக் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு யாரும் எடுத்துக்க கூடாது. எல்லாமே எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்ல எல்லா சப்ஜெக்ட்ஸையும் நம்ம படிக்கணும். எதுல
எதுல இருந்து மினிமமான கொஸ்டின்ஸ் வருதோ அந்த சப்ஜெக்ட்ஸ் வேணா நம்ம லீவ் பண்ணிடலாமே தவிர மத்த எல்லா சப்ஜெக்ட்ஸுமே படிச்சுக்கிறது ரொம்ப பெட்டரானது. ஏன்னா இப்போ ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளுக்கு பிடிக்காது அப்படின்னு ஜியாகிரபின்னு ஒரு சப்ஜெக்ட்ஸை விடுறோம் அப்படின்னா அதுல இருந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண முடியாம போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால எல்லா சப்ஜெக்ட்ஸையுமே வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆவது நம்ம பேசிக்கான இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுக்கிறது பெட்டரா இருக்கும். இப்ப தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்னு வரும்போது நம்மளுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அப்படிங்கிறது அவசியமா அப்படின்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படிச்சிருந்தேனாலும் அது வந்து பெரிய லெவல்ல வந்து இங்க தேவையில்லை. ஏன்னா நம்மளோட தமிழ்நாடு எஸ்சிஆர்டி புக்ஸே வந்து பல சோர்சஸ் ரெஃபர் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. இப்ப அந்த தமிழ்நாடு எஸ்சிஆர்டி புக்ஸ்ல உள்ள பாலிட்டி சப்ஜெக்ட்ஸ்ல பின்னாடியே ரெஃபரன்ஸே கொடுத்திருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் புக்ஸை ரெஃபர் பண்ணி தான் புக்கே எடுத்திருப்பாங்க. அதனால வந்து இதை வந்து பிரைமரி சோர்ஸா எடுத்து இது எந்த அளவுக்கு நம்மளால ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணி ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அதை பண்ணாலே போதுமானது. இப்ப தமிழ்நாடு எக்ஸாம் அப்படிங்கறனால அதிகமான கொஸ்டின்ஸ் தமிழ்நாடு ரிலேட்டடாகவும் வரும். அப்படிலாம் வரும்போது நம்மளுக்கு பெரிய அளவுக்கு வேற வெளி சோர்ஸை ரெஃபர் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்ப குரூப் 1 எக்ஸாம்ஸ்ல வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ண முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஒண்ணு அவங்க அந்த ஃப்ரீக்வெண்டா நிறைய டெஸ்ட்ஸ் எடுக்காம இருக்கலாம். அதனால அவங்களுக்கு அங்க போய் அந்த ப்ராக்டிஸ் இல்லாம இருக்கலாம். இப்ப மேக்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸோட ஸ்டாண்டர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. ஸோ மேக்ஸ்ல வந்து அடிக்குவேட்டான ப்ராக்டிஸ் இல்லாம இருக்கலாம். அதே மாதிரி அங்க போய் அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியாம நிறைய பேர் வந்து தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கே தப்பா ஆன்சர் பண்றதும் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எக்ஸாம் வந்து நம்ம எப்பயுமே எக்ஸாமுக்கு முன்னாடி நாள்ல இருந்தே நம்ம வந்து ஒரு காமான மைண்ட் செட்டை நம்ம வச்சுக்கணும். காமா வந்து எக்ஸாம்ல என்ன கேட்டிருந்தாலும் நம்ம பொறுமையா யோசிச்சு இப்ப சம்ஸ் கேட்டிருந்தாலும் அதை வந்து நம்ம பொறுமையா ஒர்க் அவுட் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாம் வந்து நம்ம யோசிச்சு பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணோம்னா ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ரெஸ்டு என்விரான்மெண்ட்ல இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச விஷயங்களும் ஈஸியா நம்மளால ஞாபகப்படுத்தி ஆன்சர் போட முடியாது. நிறைய கன்ஃபியூஷன் வரும். அதே மாதிரி படிக்கும் போதே ஒரு விஷயத்த நம்ம தெளிவா படிக்கணும். ஒரு டைம் நம்ம நிறைய டைம் எடுத்து படிச்சாலும் சரி தெளிவா ஒரு விஷயத்த படிக்கும் போதுதான் அது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா மனசுல பதியும். அத மாதிரி இல்லாம அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எக்ஸாம்ல கன்ஃபியூஷனோ டவுட்ஸோ வராது. ஒரு கொஸ்டின் வரும்போது நம்ம அந்த டவுட் இல்லைனாலே நம்மளால ஸ்ட்ராங்கா நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம் ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து டெஸ்ட் சீரிஸ் அதுக்குதான் நம்ம டெஸ்ட் சீரிஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ டெஸ்ட் சீரிஸ் எடுக்கும் போதே நம்ம டைமை எப்படிலாம் ஸ்பிளிட் பண்ணி கொண்டு போறோம் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய ஸ்ட்ராட்டஜி நான் எப்படி கொண்டு போவேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஹால் உள்ள போன உடனே நான் ஃபர்ஸ்ட் மேக்ஸ் போட்டுருவேன். ஏன்னா வந்து நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருப்போம். எண்ட் ஆகும் போது நம்மளுக்கு கொஞ்சம் பதற்றம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நான் காமா இருக்கும் போதே மேக்ஸை வந்து போட்டு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மேக்ஸை போட்டுருவேன். இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி இப்ப சிலர் வந்து ஃபர்ஸ்ட் நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ் போடுறது ஈஸின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு அவங்களோட ஸ்பெசிபிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை கண்டுபிடிச்சு நம்ம டெஸ்ட் சீரீஸ்லயே நம்ம அடிக்வேட்டா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். எவ்வளவு டைம்குள்ள நம்ம எத்தனை கொஸ்டின்ஸை போட்டு முடிக்கணும், மேக்ஸுக்கு எவ்வளவு டைம் அலோகேட் பண்றோம், செக் பண்றதுக்கு எவ்வளவு டைம். இப்ப வந்து எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி கொண்டு போவேன்னா நான் ஒரு 3 ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸை வந்து ரீட் பண்ணி தான் நான் ஆன்சர் போடுவேன். ஃபர்ஸ்ட் மேக்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிற கொஸ்டின்ஸை நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு ஆப்ஷன்ல டவுட் இருக்குங்கிற கொஸ்டினை செகண்ட் ரவுண்ட்லயும், தேர்ட் ரவுண்ட்ல தான் எனக்கு எதுவுமே தெரியாது அந்த கொஸ்டினை பத்தி அப்படிங்கும் போது நான் அதை தேர்ட் ரவுண்ட்லயும் போடுவேன். இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களுக்கு என்னென்ன செட் ஆகுமோ அதை வந்து நம்ம டெஸ்ட் சீரிஸே ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.